ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ இந்த செம்மை கொஞ்சம் பார்த்துக்கலாம். கொஞ்சம் கான்செப்ட் பேசிக் ஃபார்முலாலாம் பார்த்துட்டோம். பட் இதை செம்ம கொஞ்சம் எப்படி ப்ரொசீட் பண்ணலாம் அப்படின்னு மட்டும் சொல்லிடுறேன். ஸோ 80mm/10mm அப்படின்ற ஆங்கிள் செக்ஷன் கொடுத்துருக்கு. ஈக்குவல் லெக்கு சப்ஜெக்டட் டு எ லோட் ஆஃப் 400 நியூட்டன். 400 நியூட்டன் லோடு along the axis ஒய்ஜின்ற லைன், ஒய்ஜின்ற வெர்டிக்கல் ஆக்சிஸில் லோட் பாஸ் ஆகுது. ஸ்பேன் ஆஃப் த மெம்பர் வந்து 2.4 மீட்டர். இதில் வந்து 3 பாயிண்ட் ஏபிசின்னு 3 லொக்கேஷன் சொல்லிவிட்டு அதில் ஸ்ட்ரெஸ்ஸஸ் கேட்டிருக்காங்க. டிஃப்ளெக்ஷன் வந்து மிடில் எவ்வளோ டிஃப்ளெக்ஷன்னு கேட்டிருக்காங்க. அப்புறம் நியூட்ரல் ஆக்சிஸோட பொசிஷன் என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது நம்ம இந்த பேசிக் கான்செப்ட் கொஞ்சம் பார்த்தோம்னா இதில் இன்வால்வ் ஆகிற அதே தான். இங்கே நான் சொன்ன மாதிரி இப்போ லோடு வந்து வெர்டிக்கலாக மட்டும்தான் அப்ளை ஆகுது, நமக்கு இன்க்ளைண்டாக கிடையாது. இந்த சைடு இன்க்ளைண்டாக கிடையாது. ஸோ வெர்டிக்கலாக மட்டும்தான் அப்ளை ஆகுது. ஸோ அது ரிலேட்டட் இந்த ஃபார்முலாலாம் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க பார்ப்போம். ஓகேங்களா? சரி, இதில் என்ன செக்ஷன் கொடுத்துருக்கு? ஃபஸ்ட்டு இந்த மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுக்கிறது சிலருக்கு அது கிளியராக இருந்தால் செம்ம ஈஸி. அது கொஞ்சம் கிளியராக இருக்காது. ஸோ அதை மட்டும் கொஞ்சம் ஐடியா மட்டும் கொடுக்குறேன், பாருங்கள். ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சைஸ் வந்து 10mm/80. ஸோ இது 70mm இங்கே இருக்கும். அதே மாதிரி இது 80mm/10mm. ஓகேவா? ஸோ இதில் நம்ம ஃபஸ்ட்டு மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கணும். ரைட்டு? மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு நம்ம கொடுத்த ரெஃபரன்ஸ் ஆக்சிஸில் அந்த இங்கேருந்து ரெஃபரன்ஸ் ஆக்சிஸ்னு வச்சுக்கலாம். ஸோ இதுலேருந்து எங்கே இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு போர்ஷன் 2 போர்ஷனாக பிரிக்கணும். ஃபஸ்ட்டு போர்ஷன், செகண்ட் போர்ஷனு. இந்த ஃபஸ்ட்டு போர்ஷனோட எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சோம்னா எக்ஸ் பார் வந்து இந்த ஆரிஜினாக எடுத்துக்கணும். ஸோ 0 இதை தான் ஃபஸ்ட்டு இனிஷியல் ஆரிஜினாக எடுத்துக்கிறோம். ஸோ இந்த பாயிண்ட் ஆரிஜினாக எடுத்தோம் அப்படின்னா x1 வந்து 40 இந்த இடத்துல வரும். y1 வந்து 5mm வரும். முக்கியமாக ஃபஸ்ட்டு காம்பவுண்டுக்கு. இந்த செகண்ட் காம்பவுண்டுக்கு எடுத்துட்டோம்னா x1 வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 5. அது x2 வச்சுக்கலாமா? x2 y2 எவ்வளோ வரும் அப்படின்னா இங்கேருந்து y2 வந்து எவ்வளோ வருதுன்னா இங்கே ஆல்ரெடி 35 போயிடும். 35 + 10 போகும்போது 45. ஸோ இது பேசிக்காக எல்லாருக்கும் ஐடியா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சிஜி மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா நம்ம படித்தோம் அப்படின்னா இப்போ இங்கே சிஜி எங்கே தான் வந்திருக்கும், லொக்கேட் ஆகிருக்குன்னா இது ஒய்ஒய் ஆக்சிஸ் அப்படின்னு பிடிச்சிக்கலாம். இது எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸு. ஸோ சிஜியோட டிஸ்டன்ஸ் இந்த நம்ம கன்சிடர் பண்ணுற ஆரிஜின் இதை கன்சிடர் பண்ணிருக்கோம். அங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது நம்மளுக்கு கண்டுபிடிக்கணும். எக்ஸ் பார் கண்டுபிடிக்கணும். ஸோ எக்ஸ் பார் கண்டுபிடிக்க நம்ம ஃபார்முலா படிச்சிருக்கோம். a1y1 + a1x1 a2x2 / a1 + a2. இதுபடி நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இந்த a1 அந்த ஃபார்முலா படி இந்த a1x1 a2x2 இதை யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு எக்ஸ் பார் என்ன வருதுன்னா 23.66mm வருது. ஸோ இதே செம்லேயே நீங்கள் இது சிமெட்ரிக்காக இருக்குது. ஆக்சுவலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 சைடுமே சிமெட்ரிக். இந்த சைடு வந்து 80 இருக்குது. ஸோ இங்கேருந்து பார்க்கும்போது எவ்வளோ தூரத்தை சிமெட்ரிக்காக இருக்குன்னா 2 சைடு ஈக்குவலாக இருக்குது லெக்கு. ஸோ அதனால் இந்த இடத்துல ஒய் வந்துடும். அதனால் இங்கேருந்தும் 80 இருக்குது. அதனால் கரெக்டாக அந்த இடத்துல வரும். ஸோ 2 இடத்துக்கும் எக்ஸ் பாரும் அதே தான். இந்த சைடு எடுக்கும்போது ஒய் பாரும் அதே தான். அப்படி இல்லை நம்ம கால்குலேட் பண்ணாலும் தப்பு இல்லை. ஒய் பாருக்குரிய ஃபார்முலா படி நம்மளுக்கு ஒய் பாருக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா a1y1 summation of a y bar / summation of a அது போடும்போது இதே தான் வரும். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து இனர்ஷியா வேல்யூ கண்டுபிடிச்சது கொஞ்சம் ஈஸி. அதாவது எக்ஸ் பார் ஒய் பார் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்த முக்கியமான விஷயம் என்னவாக இருக்கும் அப்படின்னா மவுண்ட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிக்கிறது. IXX IYY. IXX அப்படின்றது என்ன அப்படின்னா இப்போ நம்மளோட எக்ஸ்எக்ஸை பொறுத்து காமன் ஆக்சிஸ் இங்கே இருக்குது. நம்மளோட ஃபஸ்ட்டு போர்ஷன் இங்கே இருக்குது. இதோட இண்டிவிஜுவல் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியாவை கண்டுபிடிச்சி அது இந்த லென்த்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். ஓகேங்களா? இப்போ இண்டிவிஜுவலோட நம்ம கண்டுபிடிச்சோன்னா நம்ம என்ன பண்ணியிருப்போம்னா 80 எங்கே கட் ஆகுது, 80ல் ஃபஸ்ட்டு போர்ஷனுக்கு எடுக்கும்போது எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து எடுக்கிறோம். ரைட்டா? இப்போ இந்த போர்ஷனுக்கு நம்ம எங்கே கட் ஆகுது அப்படின்னா 10ல் கட் ஆகுது. எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸுக்கு எடுக்கிறோம். ஸோ 10³ 80/12 + 10 × 80 எவ்வளோ தூரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னா இங்கேருந்து சிஜி வந்து 26.67. பட்டு அதாவது பாட்டம்லேருந்து நம்ம பார்க்கும்போது 26 இங்கேருந்து எடுக்கும்போது 26.67 வந்திருக்கும் ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும். இங்கே ஆல்ரெடி இந்த 5ன்ற y1ன்றது மைனஸ் பண்ணிட்டோம். அந்த y1ன்ற 5ன்றது மைனஸ் பண்ணிட்டோம், நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி படிச்சிருப்பாங்க. இந்த இடத்துல வரக்கூடிய அந்த h பார் ஹோல் ஸ்கொயர் காம்பனண்ட் வந்து எக்ஸ் பார் மைனஸ் y1 அந்த டிஃப்ரென்ஸ்ன்னு நினச்சி படிச்சிருப்பாங்க. ஸோ இல்லாட்டி இந்த ரெண்டுக்குள்ளே கேப் அவ்வளோதான். இது நம்ம எடுக்கும்போது எவ்வளோ வருது அப்படின்னா 23.66 - 5 அந்த இதை ஸ்கொயர் பண்ணிவிட்டு இது ஒரு போர்ஷனுக்கு முடிஞ்சது.
அதுமாதிரி இன்னொரு போர்ஷன் இருக்கும், வெர்டிக்கல் போர்ஷன் ஒன்று இருந்திருக்கும். அந்த போர்ஷனுக்கு நம்ம எடுக்கும்போதும் 70 cube into 10 இது பார்த்தீங்கன்னா அப்படி தானே வந்திருக்கும். இது வந்து மீதி இருக்க போர்ஷன் 70 இருந்திருக்கும். இங்கே ஆக்சிஸ் எடுக்கும்போது இது மெயின் ஆக்சிஸு, சரி. இப்போ இதுக்கு எடுக்கும்போது இப்போ இந்த மெம்பருக்கு தான் 70 இருந்திருக்கும். நம்ம ஆக்சிஸ் வந்து எங்கே ஒரு பேஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் வந்துருச்சு அப்படின்னா 23 இருந்திருக்கும். 23 இங்கேருந்து பாட்டமில் இருந்திருக்கும். இது 10 mm ஆல்ரெடி போயிருக்கும். ஸோ பேஸில் வந்துருக்கு 23.67. ஸோ டோட்டலாக நம்ம இங்கே எடுக்கும்போது இதுக்கு ஒய் பார் எடுக்கும்போது நமக்கு என்ன வந்து 45 வந்துருச்சு. இது 45 இருந்திருக்கும். ஸோ நம்மளுக்கு இதுக்குள்ள கேப் வந்து 45 minus 23.67 அந்த வேல்யூஸை போயிட்டு நம்ம கியூப் பண்ண வேண்டும். ஏரியா 23.67. சரி, இதெல்லாம் நான் ரெண்டுமே எக்ஸ்எக்ஸ் இதே மாதிரி தான், ஐஒய்யும் இதே மாதிரி. இது சிமெட்ரிக்காக இருக்கனால ஐஎக்ஸ்எக்ஸும் ஐஒய்யும் சேமாக வரும் இந்த சிமெட்ரிக்கல்னால செக்ஷனில். இதெல்லாம் முன்னாடியே இஎம்ல நல்லா படிச்சிருக்கணும். ப்ளஸ் கிளாஸ்லேயும் நான் கொஞ்சம் ஐடியா கொடுத்துருப்பேன். நான் இதில் வேகமாக சொல்கிறேன், ஏன்னா அந்த டைம் நிறையா மூவ் ஆகுது. ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஐடியாவை புரிஞ்சுங்க. எக்ஸ் பார் ஒய் பார் இது பிரச்சனை இருக்காது. ஐஎக்ஸ்எக்ஸ் ஐஒய்ஒய் கண்டுபிடிக்கிறது நார்மலாக இருக்கும். விஷயமே இதில் வரும்னா அந்த ஐஎக்ஸ்ஒய் கண்டுபிடிக்கிறதா நம்மளுக்கு அந்த டஃப்னஸ் தெரியும். ஐஎக்ஸ்ஒய் அப்படின்னு என்னென்னா, ஐஎக்ஸ்ஒய் கால்குலேட் பண்ணுறோன்னா ஏரியா இன்ட்டு ஒய்1 இன்ட்டு சிஜியை பொறுத்து இருக்கக்கூடிய ஆக்சிஸ். சிஜியை பொறுத்து மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுக்கணும். எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸ், இன்னொன்று வந்து ஒய்ஒய் ஆக்சிஸ். ஐஎக்ஸ்ஒய் எடுக்கணும். ஏரியா இன்ட்டு ஒய்1 இன்ட்டு x1 அப்படி வரணும். ஸோ அதுனா என்ன சார் அப்படின்னா, ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே நம்ம சிஜியில் இருந்து நம்ம அந்த போர்ஷனோட சிஜியை கண்டுபிடிக்கணும். நம்மளோட சிஜி இங்கே இருக்குது, ரைட்டுங்களா? கவனிங்க ஃபஸ்ட்டு. இந்த சிஜி இங்கே இருக்குது, எக்ஸ்எக்ஸ் ஒய்ஒய். நம்ம கீழே இருக்க போர்ஷனோட சிஜி கீழே இருக்க போர்ஷன் எங்கே இருக்குது அப்படின்னா, அந்த ஃபஸ்ட்டு போர்ஷனோட சென்டர் பாயிண்ட் நம்ம இங்கே எடுத்தோன்னா இங்கேருந்து 40, வெர்டிக்கலாக எடுக்கும்போது இங்கேருந்து 5. ஆனால் நம்மளோட சிஜியோட லொக்கேஷன் எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ஸோ இப்போ நீ எடுக்கும்போது ஃபஸ்ட்டு x1 இதோட கோஆர்டினேட் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ சிஜி தான் 0,01 மாதிரி எடுக்கணும். கோஆர்டினேட்ஸ் வித் ரெஸ்பெக்ட் சிஜியிலேருந்து எடுக்கணும். அதுதான் அவங்க G1 G2ன்னு சொல்கிறாங்க. இப்போ இந்த G1ன்ற பாயிண்ட் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா x,y போடுவோம்ல. இப்போ நம்மளுக்கு இங்கே ஆல்ரெடி இங்கே போயிடுச்சு 23.67 அப்படின்றது ஆல்ரெடி இங்கே போயிருக்கும். 23.67. ஸோ இப்போ 40ன்னு சொல்லியிருக்கோம். மீதி இருக்க கேப் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா 16.33 ப்ளஸ் 16.633 எக்ஸ் டைரக்ஷனில். ஒய் டைரக்ஷனில் கீழே வருது பார்த்தீங்கன்னா, அங்கேருந்து கீழே வருது. ஸோ இங்கேருந்து சொல்லும் போது எவ்வளோ வருது அப்படின்னா அந்த வேல்யூ நம்ம கண்டுபிடிக்கும் -18.67. இப்போ இதுக்கு அதே மாதிரி இப்போ இதோட மோட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிங்க. ப்ராடக்ட் மோட் ஆஃப் இனர்ஷியா கண்டுபிடிங்கன்னா அதோட ஏரியா என்னது 80 × 10. அதோட y1 x1 என்ன அப்படின்னா இதுதான். இது x1, இது y1. அதோட x1 y1 16.33 × -18.67 அப்படி. இது ஒரு போர்ஷன் கண்டுபிடிச்சோமா. இதுமாதிரி செகண்ட் போர்ஷனுக்கு இப்போ செகண்ட் போர்ஷன் எடுத்துட்டோம் அப்படின்னா இங்கே இருக்குது நேரம் இல்லையா. செகண்ட் போர்ஷன் எடுத்துட்டோம்னா இங்கே இதோட இந்த ரெண்டாவது போர்ஷன் தான் இருக்குது, ரைட்டா? இதோட சிஜி கண்டுபிடிக்கணும். ஆரிஜினாக சிஜியிலேருந்து கண்டுபிடிக்கிறோம் இதோட லொக்கேஷனை. ஸோ எக்ஸ் பார்னு எடுக்கும்போது எக்ஸ் டைரக்ஷன் சொல்லும்போது மைனஸில் வரும். இந்த சைடு வருதான். இந்த கேப் கரெக்டாக இந்த கேப்பை கண்டுபிடிக்கணும். ஸோ இந்த கேப்பை நம்ம கண்டுபிடிக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக நம்ம எக்ஸ் டைரக்ஷனில் வரப்போ எவ்வளோ வரும்னா -18.67 சம்திங் வரும். ஏன்னா ஆல்ரெடி 23 இருக்குது, அதில் 5 போனோன்னா -18.67 வரும். அப்புறம் இந்த சிஜியில் இருந்து இந்த வெர்டிக்கல் இப்போ இது வந்து அப்புறம் வெர்டிக்கலான ஹைட் இருக்கும். வெர்டிக்கலாக ஹைட் போடும்போது ஆல்ரெடி இங்கே 45 போயிருக்கும். இந்த இடத்துல நம்ம 23 இருக்கும். அப்போ 21.33 சம்திங். ஸோ அதை வச்சு நம்ம இது பண்ணும்போது அந்த செகண்ட் போர்ஷனுக்கு 70/10 அதோட டிஸ்டன்ஸ் எடுத்துனா -18.67 × 21.33. சரி, இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக அதாவது என்னென்னா ஐஎக்ஸ்ஐ கண்டுபிடிக்கும் போது நம்ம இனர்ஷியா ஆக்சிஸ் அதாவது சிஜி ஆக்சிஸை வந்து 0,0 அதை ஆரிஜினாக எடுத்துகிட்டு நம்ம கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு காம்பனண்ட்டோட இண்டிவிஜுவல் சென்ட்ராய்டை கண்டுபிடிச்சிங்கன்னா அதுதான் x1 y1. அதோட ஏரியா × x1 y1 அப்படின்னு போட்டால் போதும்.
பாசிட்டிவ் டைரக்ஷன் மூவ் ஆனால் ப்ளஸ் எடுங்க, நெகட்டிவ் டைரக்ஷனில் போச்சுன்னா மைனஸ்னு வச்சுக்கோங்க. ஸோ இதை வச்சு நம்ம கால்குலேட் பண்ணும்போது இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் -5.227 × 10⁵ அப்படின்னு வருது, mm/4. ஸோ இப்போ சோஃபார் நம்ம என்ன தான் முடிச்சிருக்கோன்னா இது மட்டும்தான் முடிச்சிருக்கோம். மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா 3 கண்டுபிடிக்கிறத நான் சொல்லியிருக்கேன் ரஃபாகவே, அதுவும் ரஃபாக தான் சொல்லியிருக்கேன், பார்த்துக்குங்க. இப்போ அடுத்ததை பார்ப்போங்க. ஆமாம் என்னென்னா நமக்கு என்ன கண்டுபிடிச்சோன்னா ஐஎக்ஸ்எக்ஸும் ஐஒய்யும் சேமாக இருக்கும். இந்த வேல்யூ கண்டுபிடிச்சிட்டோம், இருந்தாலும் அதை எழுதுகிற ஒரு வாட்டி 8.89 × 10⁵ mm/4 வருது இந்த சம்மில். ஐஎக்ஸ்ஒயும் கால்குலேட் பண்ணப்போ -5.227 × 10⁵ mm/4. இது ரெண்டுமே பேசிக் இஎம்ஐ, இதை கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுங்க. எவ்வளோ தூரம் கொடுத்தனா அதை வச்சு. சரி, இப்போ கால்குலேஷன் வரலாம். இது சிம்பிளி சப்போர்ட்டட் பீமு, நம்மளோட முன்னாடி படித்த லாஜிக் வச்சு பார்ப்போம். எந்த இதில் லோடு, எந்த ஆக்சஸில் லோடு பாஸ் ஆகுது, இந்த ஆக்சஸில் பாஸ் ஆகுது. ஸோ WY அப்ளை ஆகுது, அதுதான் எவ்வளோ அப்ளை இருந்தது அப்படின்னா 400 N சம்திங் கொடுத்துருந்தாங்க. ஸோ WY அப்ளை ஆகுதுன்னா எதை ஆக்சஸை பொறுத்து பெண்டிங் மூமெண்ட் நடக்குது, XX ஆக்சஸில் பெண்டிங் மூமெண்ட் நடக்குது. ஸோ பெண்டிங் மூமெண்ட்டோட வேல்யூ MY. ஸோ அது எவ்வளோ, WL/4. லென்த் வந்து 2500 mm. ஸோ லோடு வந்து 400. ஸோ இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு வந்து 2.4 × 10⁵ Nm அப்படின்ற மொமெண்ட் வருது. ஓகேங்களா, இது ஓகே. எதை பொறுத்து நம்மளுக்கு WY கிடையாது, WX கிடையாது, ஸோ MX கிடையாது, MX 0. ஓகேங்களா, இதை பொறுத்து இருக்கக்கூடிய இந்த இதுக்குரிய ஆக்சிஸ் வந்து IXX, MXக்கு உரிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IYY. ஸோ இதை வச்சு நம்ம எடுத்தோடனே நம்ம AB கண்டுபிடிச்சா கரெக்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு A அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஏன்றது IXX அதுக்குரிய இது. ஏன்றது என்னன்னு படித்தோம்னா ஃபஸ்ட்டு MY IXX அதுக்குரிய ரெஸ்பெக்டிவாக MY இருக்கும், IXX இருக்கும். இதுக்கு சம்மந்தம் இல்லாத மீதி இருக்க மொமெண்ட் பெண்டிங் மொமெண்ட் என்னது MX, அதுக்கு என்ன எடுக்கணும், IXY எடுக்கணும், /λ. இங்கே எடுத்தோம் அப்படின்னா Bன்னு ஒரு குவான்டிட்டி, Bன்ற ஒரு பேராமீட்டர் எடுக்கிறோம். இங்கே என்னது MX IYY மைனஸ் மீதி இருக்குது MY IXY /λ. இதில் இல்லாத நம்ம 0 பண்ணிக்க போகிறோம். இந்த இடத்துல MX 0ல், அதனால் இது வராது, 0 எடுத்துடலாம். MX 0ல் வராது. இப்போ லாம்டா அப்படின்னு நம்ம சொல்லணும். லாம்டா அப்படின்னா IXX × IYY மைனஸ் IXY /2. இது சிம்பிளி எல்லா பேராமீட்டரும் கொடுத்துருக்கோம், ஆல்ரெடி இங்கே முன்னாடி கொடுத்தாச்சு. இதுபடி நம்ம கண்டுபிடிக்கும் போது லாம்டாவோட வேல்யூ சால்வ் பண்ணும்போது 5.185 × 10⁻11 mm/4 சம்திங் வரும். ஏன்னா ஸ்கொயர்லாம் இருக்குது, mm/4 mm/888. சரி, இப்போ நம்ம ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஃபார்முலா வந்துடலாம் டேரெக்டாக. சிக்மா = AX + B. ஸோ இதில் AB கால்குலேட் பண்ணுறது டாஸ்க்காக இருக்குது. இந்த AB இது வரைக்கும் புரியுதுங்களா? இது நம்மளுக்கு XXY தான் கஷ்டமாக இருக்குது, மற்றபடிலாம் ஈஸியாக தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இந்த ஏவை எடுத்துட்டோம் அப்படின்னா என்ன வருது, என்ன MY மொமெண்ட் அபவுட் Y வேல்யூ கொடுத்துருக்கு, MY IXX கொடுத்துருக்கு, லாம்டாவோட வேல்யூ இங்கே முன்னாடியே கால்குலேட் பண்ணியாச்சு. இதுபடி நம்ம அப்ளை பண்ணோம் அப்படின்னா இந்த வேல்யூ கால்குலேட் பண்ணும்போது எனக்கு ஏவோட வேல்யூ 0.4118 அப்படின்னு வருது. சிமிலர்லி பியோடது கால்குலேட் பண்ணுறோம் அப்படின்னா -MY IXY, இது மைனஸ் வந்து IXY மைனஸில் வந்துடுது, அது அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணும்போது கரெக்டாக வருது, /λ. இப்படி நம்ம போடும்போது என்ன வருதுன்னா 0.2419 வருது. ஸோ இப்போ ஃபார்முலா வந்து என்னது, நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஈக்குவேஷன் என்ன அப்படின்னா 0.4118x BX BY ப்ளஸ் 0.2419y. இதுவும் கொடுத்தோமா முன்னாடியுமே, AX + BY தானே. ஸோ இது ஈஸியாக இருக்கா? இது வரைக்கும் நான் தெரிஞ்சு கொண்டு வந்துடலாம். இப்போ தான் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட் எடுக்க போகிறோம். சப்போஸ் இப்போ ஏன்ற ஒரு பாயிண்ட் சொன்னேன், இப்போ இங்கே ஏன்னு ஒரு பாயிண்ட்டு, இங்கே பின்னு ஒரு பாயிண்ட்டு, சின்னு ஒரு பாயிண்ட். இப்போ சின்ற பின்ற பாயிண்ட்டை கண்டுபிடிப்போம். ஸ்ட்ரெஸ் அட் பி இது கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட வேல்யூ ஒய்யோட சப்ஸ்டிட்யூட் பண்ணும்ல. இதுக்கு எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணணும்னா சிஜியில் இருந்து எக்ஸோட வேல்யூ என்ன, அங்கே ஒன்று வரும் மைனஸ் ஆப்போசிட் டைரக்ஷன் வருதுல, நெகட்டிவ் டைரக்ஷன் -23.67 வரும். ஒய்யும் என்ன வரும் அப்படின்னா இந்த இதுலேருந்து கீழே வருது, ஸோ -23.67. ஸோ இது ரெண்டுமே சப்ஸ்டிட்யூட் பண்ணோம்னா ஸ்ட்ரெஸ் அட் பி நம்ம கண்டுபிடிக்கும்போது என்ன வருது அப்படின்னா -15.47 வருது.
மைனஸ்னால் என்ன அர்த்தம் அப்படின்னா டென்ஷன் இங்கே டேட்டா வந்தது. அதே மாதிரி ஸ்ட்ரெஸ் அட்டு ஏ வேணும் அப்படின்னா இங்கேருந்து இந்த ஆக்சிஸ்லேருந்து பாசிட்டிவ் மேலே போகுதா, அப்புறம் எக்ஸ்எக்ஸ் ஆக்சிஸ்லேருந்து இங்கேருந்து இந்த ஆக்சிஸ்லேருந்து இந்த சைடு வருது, நெகட்டிவ் டைரக்ஷனில் போகுது. ரெண்டு ஆக்சிஸ்லேருந்து அந்த டிஸ்டன்ஸ் சொல்லணும். எக்ஸ் ஒய்னா இதுனா ஒய், இன்னும் எக்ஸ் வந்து ஒய் வந்து பாசிட்டிவில் வரும், எக்ஸ் வந்து நெகட்டிவில் வருது. ஏன்னா இது சிஜியை வச்சு சொல்கிறோம் அந்த லொக்கேஷனோட கோஆர்டினேட்டை எழுதுறதுக்கு. அதுபடி நம்ம எழுதும்போது எக்ஸ் எடுக்கிறோம் அப்படின்னா -23.67 வருது, ஒய் வேல்யூ வந்து 56.33 வருது. ஸோ இதை நம்ம சப்ஸ்டியூட் பண்ணி கண்டுபிடிக்கும் போது சிக்மா ஏ வந்து 3.878 மெகாபாஸ்கல் இந்த மாதிரி வருது. இது வந்து 10 கம்ப்ரெஷன் அப்படின்னு அர்த்தம் ப்ளஸில் வந்து. இது மாதிரி சிக்மா சியும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ இதில் இது வந்து ஃபஸ்ட்டு கேட்டிருந்த ஸ்ட்ரெஸ்ஸஸ் கேட்டிருக்காங்க கொஸ்டின். அது ரெண்டாவது என்ன கேட்டிருந்தாங்க, நியூட்ரல் ஆக்சிஸோட பொசிஷன் கேட்டிருந்தாங்கல்ல, பொசிஷன் ஆஃப் நியூட்ரல் ஆக்சிஸ். அது என்ன, இது ஈக்குவேஷன் இதோட ஸ்லோப்பு தான் tan pi = -a/p. இப்போ நம்ம கழிக்க போனால் மைனஸ் ஏ வந்து எவ்வளோ 0.4418 0.2419. இதை சப்ஸ்டியூட் பண்ணும்போது எனக்கு பை வேல்யூ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு கண்டுபிடிக்கும் போது 59.56 டிகிரி வருது சிம்பிளாக. ஸோ இதில் போடும்போது ஈஸியாக இருக்குது. நம்ம அந்த பிரின்சிபல் மோமெண்ட் ஆஃப் இனர்ஷியா எடுத்துன்னு அது கொஞ்சம் லென்த்தியாக கன்ஃபியூஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது ஈஸியாக இருக்குது. இதுதான் நியூட்ரல் ஆக்சிஸ். எக்ஸ் ஆக்சிஸில் இருந்து ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷனில் இருக்குது. பை வேல்யூ 56 டிகிரி 59 டிகிரியில் இருக்குது. ஸோ ஓகேங்களா? இல்லாட்டி இதை நிறைய கன்வெர்ட் பண்ணணும் அந்த மாதிரிலாம் இருக்கும். ஸோ இது வரைக்கும் நமக்கு ஓகே தான். இப்போ ஃபைனலாக இருக்கக்கூடிய டிஃப்ளெக்ஷன் தானே. டிஃப்ளெக்ஷனுக்கும் அதே மாதிரி அதில் ஈக்குவேஷன் நான் கொடுத்துருந்தேன். டிஃப்ளெக்ஷன் என் எக்ஸுக்கு என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு டிஃப்ளெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும்னா டிஃப்ளெக்ஷன் எக்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு கே டைம்ஸ் ஆஃப் இந்த பெண்டிங் மொமெண்ட் எம்எக்ஸ் வச்சு வரும். அதாவது டபிள்யூஎக்ஸ் ஐ, அதாவது இங்கே டபிள்யூஎக்ஸ்ன்ற லோடு டபிள்யூஎக்ஸ்ன்ற லோடு இல்லை, அதுக்குரிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IYY மைனஸ் இப்போ மீதி இருக்கிறது என்னது WX சொல்லிடணும். மீது WY அதுக்குரிய கம்பைன்ட் ஆக்சிஸ் கிராஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா IXY டிவைடட் பை லாம்டா. ஸோ இதில் WX வராது, அதனால் 0 போட்டுடலாம். இப்போ ΔY எடுத்துட்டோம் அப்படின்னா K இன்ட்டு WY வெர்டிக்கல் அப்ளை ஆகுது ரைட்டா. அதுக்குரிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா என்னது IXX. ஸோ WY IXX அது கிராஸ் மீதி இருக்கிறது என்னது WX, அதுக்குரிய மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஆப்போசிட்டாக இருக்குது IXY டிவைடட் பை லாம்டா. ஸோ இது வராது. ஸோ இது ரெண்டுலேயுமே நம்ம பார்க்கும்போது இது கேன்றது இது சிம்பிளி சப்போர்ட்டுன்னு வேறு சொல்லியிருக்காங்க. சிம்பிளி சப்போர்ட்டும் நம்ம என்ன படிச்சிருக்கோம், WL3/48EI. இதில் கே அப்படின்னு எதை எடுக்கணும், L3/48E. ஏன்னா டபிள்யூ ஐயும் இதில் அக்கௌண்ட் ஆகிரும், டபிள்யூ ஐயும் இதில் அக்கௌண்ட் ஆகும். ஸோ கேன்ற பராமீட்டர் நமக்கு L3/48E. ஸோ இந்த இதில் நம்ம இன்னும் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணணும்னு நினச்சோன்னா இப்போ உனக்கு கண்டுபிடிக்கலாம். WYன்ற லோடு அப்ளை பண்ண வேண்டியது. IXI இதெல்லாம் லாம்டாவோட வேல்யூ ஆல்ரெடி கண்டுபிடிச்சிருக்கோம். இதெல்லாம் அப்ளை பண்ணும்போது கேவோட வேல்யூ வந்து அப்படி சிம்பிளிஃபை பண்ணணும்னா என்ன பண்ணலாம்னா டெல்டா = ΔX² + ΔY². இங்கேயோட ஈக்குவேஷனை சிம்பிளிஃபை பண்ணலாம். ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன வரும்னா கேவும் லாம்டாவும் காமனாக வெளியே எடுத்துடலாம். ஆமாவா? ரைட். உள்ளுக்கு மட்டும் அது வரும் -WY IXY² + WY IXX². இந்த ஒரு போர்ஷன் மட்டும் வரும். இதில் அந்த கேவோட வேல்யூ என்னது L3/48E. லாம்டா வேல்யூ ஆல்ரெடி நம்ம கால்குலேட் பண்ணியிருக்கோம். அப்புறம் இந்த ரிமைனிங் இந்த வேல்யூ அப்ளை பண்ணும்போது இதோட டிஃப்ளெக்ஷன் வந்து எல்லாத்தையும் எம்எம்ல சப்ஸ்டியூட் பண்ணால் எம்எம்ல வரும். போடல இதுதான். ஸோ இந்த சம்மு கொஞ்சம் எவ்வளோ நேரம் 20 மினிட்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் லென்த்தியாக தான் இருக்குது. பட் ஆனால் இன்னும் புக்கில் பார்த்தப்போ இதோட இன்னும் கொஞ்சம் லென்த்தியாக இருந்த மாதிரி தெரிஞ்சுது. இப்போ எக்ஸாம் ஓரியன்டாக படிக்கிறவங்களுக்கு புரிஞ்சுக்கிறது அப்படின்னா அந்த இதில் இன்னும் அதை எடுக்கும்போது கரெக்டாக என்ன இருக்கும். பட் எக்ஸாமில் எழுதும்போது இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் ஞாபகம் வச்சு இந்த ஒரு ஃபார்முலா மட்டும் இந்த AB அப்படின்ற 2 ஃபார்முலா மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிறேன், AB அப்படின்னு 2 ஃபார்முலா மட்டும் நான் ஞாபகம் வச்சுக்கிட்டேன் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஸ்ட்ரெஸ்ஸுக்குரிய ஒரு ஈக்குவேஷன் எழுதலாம். நியூட்ரல் இந்தது என்ன நியூட்ரல் ஆக்சிஸோட பொசிஷன் எழுதலாம், எவ்வளோ ஆங்கிள் வித் ரெஸ்பெக்ட் எக்ஸ் ஆக்சிஸில் இருந்துன்னு சொல்லலாம், டிஃப்ளெக்ஷன் எவ்வளோ கண்டுபிடிக்கலாம். மோஸ்ட் இந்த மாதிரி லென்த்தியான இது ஆக்சுவலாக ஃபுல்லாக லென்த்தி. சம்டைம்ஸ் ஸ்ட்ரெஸ்ஸஸ் மட்டுமே கேட்டு முடிச்சிருவாங்க. இன்னொரு சம் இதெல்லாம் புக்கில் நம்ம பார்க்கும்போது பைஆக்சியல் பெண்டிங் மொமெண்ட்டுக்கு
ஏதாவது இப்போ லோட்லாம் இன்க்ளைண்டாக இருக்குமா ஒரு கொடுத்துருந்தாங்க ஒரு இதில் ஒரு ப்ராப்ளத்தில் அந்த ராஜ்புட் புக்கில் அதெல்லாம் வந்து ஸ்ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கேட்டிருக்காங்க. இந்த கான்செப்ட் வந்து எல் செக்ஷன் மட்டும் தான் அப்ளிகபிளா சார் அப்படின்னா அப்படிலாம் இல்லை. டி செக்ஷனுக்கு நம்ம சம்பளம் போட்டிருக்கோம்னு நினைக்கிறேன் கிளாஸில், அந்த சம்முக்குமே அதுக்குமே டி செக்ஷன் ரொம்ப சிம்பிளாக போயிடும். ஏன்னா உனக்கு டி செக்ஷன் இருக்குது, சப்போஸ் இன்க்ளைண்டாக லோட் இருக்குன்னா உங்களுக்கு ஐஎக்ஸ்ஒய்ன்றது டி செக்ஷன் 0 ஆட்டோமேட்டிக்காக. ஆனால் நிறைய இடத்துல இது ஈஸியாக சால்வ் ஆயிடும். ஐ செக்ஷனுக்கும் இதே தான் அப்ளிகபிள். ஒரு ஐ செக்ஷன் கொடுத்து சால்வ் பண்ண சொன்னாலுமே இதே கான்செப்ட் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஓகேவா? ஐ செக்ஷனுக்கும் உங்களுக்கு என்ன பண்ணுறது, ஐஎக்ஸ்ஒய் 0 ஆயிரும். ஸோ உனக்கு சிம்பிளாக இருக்கும். இதில் இந்த சம்மை பொறுத்த வரைக்கும் நம்ம அடிஷ்னலாக இந்த ஐஎக்ஸ்ஒய் கால்குலேட் பண்ணுறது உங்களுக்கு இதாக இருக்கும். அது நான் முன்னாடியே உனக்கு ஐடியா இருக்குன்றதுனால நான் நடத்தியிருக்கேன். இந்த புக்கை லைட்டாக கோத்ரூ பண்ணுங்கள், அப்போ தான் உங்களுக்கு அது புரியும். அந்த இதில் ஃபஸ்ட்டு எக்ஸ்எக்ஸ், ஐஎக்ஸ்எக்ஸ், ஐஒய்ஒய் பேசிக்காக தெரிஞ்சிருக்கும். கண்டிப்பாக எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். அவன் தான் இந்த சமயம் ட்ரை பண்ண முடியும். இந்த இது மட்டும்னா உனக்கு டவுட்டாக இருக்கலாம். ப்ராடக்ட் மொமெண்ட் ஆஃப் இனிஷியல் அது என்ன அப்படின்னா, ஒரிஜினல் ஆக்சிஸை வந்து சிஜி ஆக்சிஸை 0,0ன்னு வச்சுட்டு ஒவ்வொரு போர்ஷனோட இண்டிவிஜுவல் சென்ட்ராய்டோட பொசிஷன் கண்டுபிடிச்சினா x1 y1 கிடைக்கும். அதோட ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் அதுதான் வந்து ப்ராடக்ட் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. ஸோ அது மட்டும் இங்கே புதுசாக இருந்திருக்கும். மற்றதெல்லாம் இதாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஷியர் சென்டர் முடிஞ்ச அளவுக்கு நல்லா படிக்க நான் கொடுத்த சம்மு. பட் இதுவும் அந்தளவுக்கு டஃப்பாக தெரியல. ஃபார்மில் மட்டும் கொஞ்சம் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். இது பாருங்கள், இது ஒரு 2 பேஜில் ஈஸியாக முடிஞ்சிடும். ஓகே, தேங்க்யூ.